இன்னைக்கு காலையில் நல்ல சில் கிளைமேட்டோட சன்ரைஸோட பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த சூரியன் வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் எங்கே போச்சுனே தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக சூரியன் வரவே இல்லை, அப்படி ஒரு கிளைமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டீ தான் போட்டேன். அது காலையிலையாக இருந்தாலும் சரி, சாயங்காலமாக இருந்தாலும் சரி, நம்மளோட வேலை வந்து டீ போடுற வேலை தான். அதுவும் இன்றைக்கி சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. ஒரு 7-7:30 எந்திரிக்கிற ஆள் இன்றைக்கி வந்துட்டு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. ஏன் அப்படின்னா மாவாட்டணும் அப்படின்றதுக்காகவே நான் சீக்கிரமாகவே இன்றைக்கி ஏஞ்சிட்டேன். அதுவும் நைட்டே கொஞ்சம் மேட்டெல்லாம் ஊற வச்சுருந்தேன்னா, சரி காலைல நல்லா வெயிலாக இருக்குது, துவைச்சி போட்டோன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை துவைச்சி காலையில் போட்டேன். நான் காய போட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சூரியன் எங்கே போச்சுன்னே தெரியல. வானம்லாம் நல்லா இருண்டு போச்சு, லைட்டாக தூறல் கூட வந்துச்சு. அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே நார்மலாக கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம காஞ்ச வரைக்கும் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டை போட்டுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இன்றைக்கி பாகக்காய் மட்டும் வறுத்துக்கலாம். இவங்களுக்கு பாகக்காய் இருந்தது அப்படின்னா தயிர் தான் கேட்பாங்க, அதை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன் ஒருத்தருக்காக நான் என்ன போய் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுமே அதே வச்சுக்கலான்னு சொல்லி பாகக்காய் வறுத்ததோடு சரி மாவாட்டிட்டு பாகக்காய் வறுத்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் கீரை சூப்பு மட்டும் ரெடி பண்ணேன். அவள் எப்படியும் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வருவோமா, முடிஞ்ச அளவுக்கு அதை ஊட்டி பார்ப்போம், இல்லைனா வீட்டில் தயிர் சாதம் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு, நாளைக்கு வர ஃப்ரைடேயில் இன்றைக்கி கொஞ்சம் வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை பார்த்தேன். இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு வேலை இருந்தது. கிட்டத்தட்ட நான் இந்த குவார்ட்டர்ஸ்க்கு வந்து 5 வருஷமே முடிய போகுது. இந்த 5 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நான் நினப்பேன், நம்ம வந்து அந்த வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி கோலம் போகிற இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே சொட்டு சொட்டாக இருந்தது. அதை க்ளீன் பண்ணணும்னு நினப்பேன். அது இறங்கி செய்யணும் போது அது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்துச்சு எனக்கு. அதை போய் எங்கடா செய்கிறது, பார்த்துக்கலான்னு எனக்கு ஒரு டைம் கோலம் போடும்போதும் ஐயோ நீட்டாகவே இல்லையே வாசல் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி உட்காந்து மெனக்கட்டு நம்ம வேலையை இன்றைக்கி சீக்கிரமே 8 மணி 8:30 முடிச்சிட்டேன்னா, அதனால் இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணுவோமேன்னு க்ளீன் பண்ண பாருங்கள். பார்க்குறதுக்கே கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதுவும் ரொம்ப டீப்பாக பண்ணாட்டி கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நாளைக்கு கோலம் போடும்போது வாசல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி கீழே போய் கொஞ்ச நேரம் உட்காந்தம்மா, அப்புறம் கருவேப்பிலை பறிக்க போகணுன்னு ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழ்கோட்டரஸ்குள்ளே போய் கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்புறம் மருதாணியும் அப்படியே பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். வரும்போது அன்றைக்கி அந்த பூ பறித்தோம் இல்லையா, அந்தி மல்லின்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே பார்த்து அதெல்லாம் மலரவே இல்லை, ஈவினிங் தான் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அந்த அந்தி மல்லியில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் அப்படியே கொஞ்சம் விதையை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.